கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட ஸ்திரீ. ஆமென். ஓடியஸ் உமன் என்பது அருவறுக்கப்பட்ட யாவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றால் அவளது சந்தோஷத்தை பூமி தாங்காது என்று ஞானி இங்கு குறிப்பிடுகின்றார். உதாரணமாக, ஒரு குப்பத்தில் ஒரு ஏழை குடிசையில் ஒரு ஊனமற்ற அருவருப்பான தோற்றமுடைய பெண் வசித்து வருகிறாள். எந்த கல்வி தகுதியும் அவளுக்கு கிடையாது. அந்த ஒரு நாள் அந்த பக்கமாக நாட்டின் இளவரசர் அந்த ஏழை குடிசை குப்பத்தின் வழியாக செல்லும்போது இந்த ஏழை அருவருக்கப்படத்தக்க உடல் ஊனமுற்ற அந்த பெண்ணை பார்த்து இரக்கம் பாராட்டி மனதுருகி திருமணம் செய்ய தீர்மானித்து நிச்சயமும் இருவருக்கும் நடைபெற்றும் வருகிறது. அப்பொழுது இந்த ஊனமுற்ற இந்த பெண், அருவருக்கப்பட்ட பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? நான் இந்த நாட்டின் ஒரு அழகிய இளவரசனின் மனைவியாக போகிறேன் என்ற ஒரு நற்செய்தியை யாவருக்கும் அறிவிக்க எப்படி துடித்து ஆசைப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் ராஜாதி ராஜா, 10,000 பேர்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி, பிரகாசமுள்ள விடி வெள்ளி, மகிமையின் ராஜா. அவர் நம்மை தேடி வந்து ஒன்றுக்குமே உதவாத மண்ணுக்கு ஒப்பான மண்ணோடு மண்ணாக போகும் நம்மை நேசித்து மனவாட்டியாகவே மாற்ற விரும்புகிறார். நம் மீது அன்பு பாராட்டி கரிசனையுடன் வந்திருக்கிறார். நமது அழகு என்பது நமது தீய சுபாவம், கெட்ட பழைய குணங்களையே குறிக்கிறது. யோனத்தானின் மகன் மேவி பெசேத் சொன்ன வார்த்தை, இந்த செத்த நாயை போலிருக்கும் என்னை நீர் நோக்கி பார்த்து அதற்கு நான் எம்மாத்திரம் என்று தாவீது ராஜாவிடம் சொல்கிறான். நாமும் ஆண்டவராகிய தேவனிடம் சொல்ல வேண்டுமாம், நம் ராஜாதி ராஜாவிடம் நாம் மண்ணென்று நாம் ஒரு தூசி என்று சொல்லி தன்னை தாழ்த்த வேண்டுமாம். இப்படி ஒன்றுக்குமே உதவாத மண்ணாகிய நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் எவ்வளவு சந்தோஷத்துடன் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆமென். God bless you.